இப்போ வந்து விட்சோஸ் ட்ரையர்ஸ் அப்படின்னா வந்து என்னென்னா அதுக்கப்புறம் வந்து ஒரு 3 டைப் ஆஃப் அதுக்கப்புறம் இன்ஜுரிஸ் இருக்கும். முதல்ல வந்து த்ரோம்போசிஸ் பற்றி பார்த்துரும். த்ரோம்போசிஸ்னால் என்னென்னா இட் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் த ஃபார்மேஷன் ஆஃப் த சாலிட் மாஸ் இன் த சர்க்குலேஷன் ஆஃப் த கான்ஸ்டிடியூயன்ஸ் ஆஃப் த ஃப்ளோவிங் ஆஃப் த பிளட் இந்த பிளட் ஆஃப் த மாஸ் இஸ் கால்ட் அஸ் அ த்ரோம்போசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒன்று. அதுக்கப்புறம் வந்து பேத்தோஃபிசியாலஜின்னு போட்டுக்கிட்டு விட்சோஸ் ட்ரையர்ஸில் வந்து பேத்தோஃபிசியாலஜின்னு போடுறோம். முதல்ல வந்து எண்டோத்திலியல் இன்ஜுரி வந்து நடக்கும். நெக்ஸ்ட்டு வந்து எண்டோத்திலியல் இன்ஜுரி வந்து நடக்குதா, அடுத்தது என்ன பண்ணுவாங்கன்னா பிளேட்லெட் அதுக்கப்புறம் ஆல்டர்னேஷன் ஆஃப் பிளட் ஃப்ளோ வந்து கொஞ்சமாக ஆல்டர்னேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க ஆல்டர்னேஷன் ஆஃப் த பிளட் ஃப்ளோ வந்து அடுத்தது போடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறாங்க ஹைப்பர் கொயாகுலபிலிட்டி ஸ்டேட் வந்து இருக்குது. இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க முதல்ல வந்து எண்டோத்திலியல் இன்ஜுரி பற்றி பார்த்துடலாம். இது எண்டோத்திலியல் இன்ஜுரின்னு போட்டுட்டு முதல்ல சப்டாபிக்காக வந்து ஹெப்பாரின் போடுறாங்க. ஹெப்பாரின் இதெல்லாம் ஃபேக்டராக இருக்குது. மெயின்டைன் தி நார்மல் பிளட்டில் வந்து ஃபேக்டராக வந்து இருக்குதுன்னு மட்டும் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் மெயின்டைன் த பிளட் லெவலில் உள்ள ஃபேக்டரை வந்து மெயின்டைன் பண்ணது மட்டும் போட்டுக்கணும். இதில் வந்து ஹெப்பாரின் ஆன்டி த்ரோம்பின்லாம் இருக்குது அப்படிலாம் போட்டுக்கணும். இல்லை விட்சோஸ்ட்ரைடில் வந்து இந்த மாதிரி இருக்கா, இந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி விட்சோஸ்ட்ரைடில் வந்து தீஸ் வந்து எண்டோத்திலியல் இன்ஜுரி ஆகுது. ஆக்டிவேஷன் ஆஃப் த பிளேட்லெட் கிளாட்டிங்கு, அதுக்கப்புறம் ஆல்டர்னேஷன் ஆஃப் பிளட் ஃப்ளோ, அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து ஹைப்பர் கொயாகுலேட்டி போன் ஸ்டேட்லாம் போட்டுக்கிட்டு விட்சோஸ்ட்ரைட்ஸ் வந்து எழுதிட்டு வந்து ஆல்டர்னேஷன் ஆஃப் பிளட் ஃப்ளோ போட்டுக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஹை கொயாகுலேஷனாக இருக்குன்னு போட்டுக்கணும். இதையும் நம்ம இஸ்கிமிக்கில் இது பிரைமரி செகண்டரி பேத்தோஜெனிசிஸில் வந்து போட்டுக்கணும். அதுக்கப்புறம் பேத்தோஃபிசியாலஜியும் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் இது வந்து இந்த மாதிரி டாக்ஸின்ஸ் எல்லாம் வந்து ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு போட்டுக்கணும். எண்டோத்திலியல் வந்து இன்ஜுரி ஆகுதுன்னு போட்டுக்கணும். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறோன்னா அதிலே தான் வந்து ப்ரோத்ரோம்பின் அக்ரிகேஷன் வந்து போடுறோம். ப்ரோத்ரோம்பின் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அதுக்கப்புறம் வந்து வேண்டர்வால் ஃபோர்ஸஸ் வந்து ஆக்ட் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து பிளேட்லெட் ஆக்டிவேஷன் ஃபேக்டரும் ஆக்ட் ஆகுதுன்னு சொல்லி போட்டுக்கணும். இதில் வந்து என்னென்னா ரூல் ஆஃப் பிளேட்லெட்டுன்னு போட்டுக்கணும். ரூல்ஸ் ஆஃப் பிளேட்லெட்டுன்னு போட்டுட்டோன்னா இது வந்து த்ரோம்போபிளாஸ்டின் போட்டுக்கணும். வாண்டர்வால் ஃபேக்டர்னு போட்டுக்கிட்டு பிளேட்லெட் அதுக்கப்புறம் ஆக்டிவேட்டிங் ஃபேக்டர்னு போட்டுக்கணும். இன்ஹிபிஷன் ஆஃப் பிளாஸ்மினோஜன் போட்டுக்கணும். ஆனால் இதில் வந்து என்ன போடணும்னா இதில் வந்து எண்டோத்திலியல் இன்ஜுரிக்கு கீழே வந்து நீ வந்து ஹெப்பாரின் போடணும். பிளேட்லெட் வந்து அக்ரிகேஷன் போடணும். அதுக்கப்புறம் வந்து டிஷ்யூ பிளாஸ்மினோஜன் போட்டுட்டு முடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா இந்த மாதிரி இந்த மாதிரி எண்டோத்திலியில் வந்து இப்படி ஆச்சு, ரப்சர் ஆச்சு, அதுக்கப்புறம் இதாச்சு, இந்த மாதிரி ரவுண்ட் அடிச்சு, அதுக்கப்புறம் வந்து வேண்டர்வெல் ஃபோர்ஸஸ் அது சப் எண்டோத்திலியில் இந்த லேயரு அந்த 4 பாயிண்ட்டை வந்து அப்படியே வந்து போட்டுடணும். போட்ட பிறகு அப்படியே இந்த சைடு வந்துடும். இந்த சைடில் வந்து ஹைப்பர் கொயாகுலேட்டி ஹைப்பர் டென்ஷன் ஏட்ரியல் டிசீசஸ், டயபெட்டிக் மெலிக்டஸ் இது எல்லாமே வந்து என்னென்ன இந்த ஃபேக்டர் ஆஃப் த்ரோம்போசிஸ் வந்து காஸ் பண்ணுது, எண்டோத்திலியல் இன்ஜுரியை வந்து காஸ் பண்ணுது. அதுக்கப்புறம் வந்து ரூட்ஸ் ஆஃப் பிளேட்லெட் போடணும். ரூல் ஆஃப் பிளேட்லெட்டில் வந்து கொஞ்சமாக போட்டுக்கணும். ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது ரூல்ஸ் ஆஃப் பிளேட்லெட்டில். இது வந்து அதுக்கப்புறம் வந்து பிளேட்லெட் வந்து முதல்ல அக்ரிகேட் ஆகுது, அட்ஹெஷன் ஆகுது. அதுக்கப்புறம் ரிலீசிங் ஆஃப் த பிளேட்லெட்டில் வந்து இந்த ஆல்ஃபா டெல் இந்த மாதிரிலாம் வந்து நிறையா வந்து ரிலீஸ் ஆகுமா, ஹெப்பாரின் இதில் வந்து ரிலீஸ் ஆகும். அதுக்கப்புறம் இந்த குளோபுலின் வந்து இதில் அட்ஹெஷன் ஆஃப் த குளோபுலின் வந்து நடக்குது. பிளேட்லெட் வந்து அப்புறம் வந்து அக்ரிகேஷன் வந்து அதுக்கப்புறம் வந்து அக்ரிகேஷன் வந்து நடந்துடும். அட்ஹெஷன், ரிலீசிங், அதுக்கப்புறம் வந்து அக்ரிகேஷன் வந்து நடக்குது. இந்த அக்ரிகேஷன் வந்து செகண்டரி அக்ரிகேஷன் சொல்கிறாங்க. ரூல்ஸ் ஆஃப் கொயாகுலேஷனில் வந்து இன்ட்ரின்சிக் பாத்வே, எக்ஸ்ட்ரின்சிக் பாத்வேன்னு இருக்குது, அண்ட் காமன் பாத்வேன்னு இருக்குது, ரெகுலேஷன் ஆஃப் த கொயாகுலேஷன் சிஸ்டம்னு இருக்குது. இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ரூல் ஆஃப் கொயாகுலேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குதா. ரூல் ஆஃப் கொயாகுலேஷனோட ரூல் ஆஃப் கொயாகுலேஷன் வந்து இன்ட்ரின்சிக் பாத்வே, எக்ஸ்ட்ரின்சிக் பாத்வே. ஈவன் அப்படியே நீ வரைஞ்சிட்டு ஒரு காமன் பாத்வே போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ப்ரோத்ரோம்பின் வந்து ஃபைப்ரினோஜன் ஃபைப்ரினா மாறுது, அப்படியே போட்டு விட்றேன். ஆல்டர்னேட்டிங் பிளட் ஃப்ளோ வந்து சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் இதை அப்படியே போட்டு விட்றணும். அதுக்கப்புறம் வந்து நேச்சுரலி வந்து த்ரோம்போபிளாஸ்டின்னு போட்டு விட்றணும். என்ன சொல்கிறோன்னா இந்த பெரிஃபரலில் வந்து எப்படி போகுது, ஆல்டர்னேஷன் ஆஃப் த பிளட் ஃப்ளோ வந்து என்னென்னா இந்த மாதிரி நீ வரைஞ்சி விட்டுட்ட பிறகு அதுக்கப்புறம் இந்த ஸ்டெயின் இருக்குது, அந்த ஸ்டெயின் வந்து ஒரு ரிவர்ஸ் ஆக்சியல் கிராவிட்டி ஆஃப் த டியூப், அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் இந்த டியூபிள்ஸில் வந்து போட்டுடணும். அதுக்கப்புறம் ஆக்சியல் லேமினார் ஃப்ளோ ஆஃப் த பிளட், ரேபிட் மூவிங் அட் த சென்ட்ரலாக இருக்குது. இது கன்சிஸ்ட் ஆஃப் த லியூகோசைட் செல்ஸ் இருக்குது. பிளேட்லெட் ப்ரிவென்ஷன்
prevention and adjacent at the cells at the ஸ்ட்ரீமில் வந்து போட்டுட்டு பிளேட்லெட் வந்து அக்ரிகேஷன் ஆகுது. முதல்ல வந்து சென்ட்ரலாக வந்து பிளேட்லெட் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து சைடில் ஃபுல்லாக அதுக்கப்புறம் வந்து அதுக்கு கீழே வந்து அதுக்கு கீழே வந்து என்ன போகுதுன்னா அதுக்கப்புறம் ஆர்பிசி போகுது. நடுவில் வந்து என்ன போகுதுன்னு டபிள்யூபிசி போகுதுன்னு நினைக்கிறேன். ஆமாம் டபிள்யூபிசி போகுது. ஏன்னா இதோட வெயிட் வந்து மாலிகுலர் வெயிட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால சென்டரில் போகுது. சென்டரில் போனால் தான் வந்து ரொம்ப சஸ்டைனபிளாக போகும். இந்த டியூப்லர் வந்து ஏட்ரியல் அண்டு கார்டியாக் த்ரோம்போசிஸ் வந்து சஸ்டெயின் ஆகி அந்த வெயினஸ் த்ரோம்போசிஸ் வந்து பிளேட்லெட் ஆஃப் த எண்டோத்தீலியல் வந்து போய் அப்படி வருது அப்படி சொல்கிறாங்க. இப்போ வந்து அடுத்த டாபிக் வந்து ஹைப்பர் கொயாகுலபிலிட்டி பற்றி பார்க்க போகிறோம். ஹைப்பர் கொயாகுலபிலிட்டினா என்னென்னா ஹைப்பர் கொயாகுலேட்டரி வந்து இது வந்து ஒரு ஹெரிடிட்டரி டாபிக் போடணும். செகண்டரி ரெக்குவயர்மெண்ட் ஃபேக்டர்னு போட்டுடணும். இப்போ வந்து ஹெரிடிட்டரியில் வந்து இன்க்ரீஸிங் ப்ரோத்ரோம்பின் வந்து அதுக்கப்புறம் ஆன்டி ப்ரோத்ரோம்பினுக்கு வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஆன்டி ப்ரோத்ரோம்பின் வந்து டிக்ரீஸ் ஆகி ஹெரிடிட்டரி பிளேட்டில் வந்து அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து அக்வாட்டிக் வந்து அதுக்கப்புறம் வந்து ப்ரொலாங் த ரெஸ்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஹெரிடிட்டரி அண்ட் இம்பேரில் வந்து போய் அதுக்கப்புறம் இன்ஹெரிடிட்டரி இதில் வந்து டிஃபிஷியன்சி ஆஃப் ஆன்டி ப்ரோத்ரோம்பின்னு அதுக்கப்புறம் வந்து புரோட்டீன் சி அண்ட் புரோட்டீன் பி வந்து போகுது. அதுக்கப்புறம் வந்து மியூட்டேஷனில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா டிஃபிஷியன்சி ஆஃப் புரோட்டீன் சி அதுக்கப்புறம் மியூட்டேஷன்ஸ் ஆஃப் த ஃபேக்டர் 5 அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து டிஃபெக்ட் ஆஃப் த ஃபைப்ரோனலைசிஸ் இன்க்ரீசிங் லெவல் ஆஃப் த கொலாஜன் 1 and 7 இருக்குது. செகண்டரி அக்வைர்டு ஃபேக்டரில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அப்படியே மாத்திரை செகண்டரி அக்வைர்டு ஃபேக்டரில் வந்து ரிஸ்க் ஃபேக்டர் இந்த ஃபேக்டர் எல்லாமே வருவான். ரிஸ்க் ஃபேக்டர்னு ஹெட்டிங்கை போட்டுட்டு நீ வந்து அப்படியே டைரெக்டாக கோதாக்குள்ளே இறங்குற. அதுக்கப்புறம் அட்வான்டேஜஸ் ஆஃப் த ஏஜ் அதுக்கப்புறம் வந்து ப்ரொலாங்கேஷன் ஆஃப் த பெட் ரெஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து ப்ரொலாங்கேஷன் ஆஃப் த இம்யூனோகுளோபுலின் அதுக்கப்புறம் வந்து சிகரெட் ஸ்மோக்கிங்கு அதுக்கப்புறம் இம்மொபிலைசேஷனு அதுக்கப்புறம் வந்து ஒபிசிட்டி இவனை ஃபுல்லாத்தையும் போட்டு விட்டுறணும். அதுக்கப்புறம் அக்வர்டு ஃபேக்டரில் வந்து இவனை ஃபுல்லாத்தையும் போட்டு விட்டுருவாங்க. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பேஸ்டு வந்து ஆரிஜினில் வந்து என்ன போடுறோன்னா ஆரிஜின் பேஸ்டு வந்து அதுக்கப்புறம் வந்து ப்ரீபர்டு கிளினிக்கல் கண்டிஷனில் வந்து ஹார்ட் டிசீஸில் வந்து மயோகார்டியல் இன்ஃபெக்ஷன் வருவான். அதுக்கப்புறம் வந்து குரோனிக் மைலாலுக்கீமியா வருவான். கன்ஜஸ்டிவ் ஹார்ட் ஃபெயிலியர் வருவான். அதுக்கப்புறம் ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் வருவான். அதுக்கப்புறம் கார்டியாக் மயோபதி வருவான். அதுக்கப்புறம் வந்து வாஸ்குலர் டிசீஸில் வந்து அத்திரோஸ்க்ளீரோசிஸ் வரும். அதுக்கப்புறம் வந்து லெக் வெயின் வந்து ஒரு மாதிரி ப்ளூயிஷ் கலரில் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து வாஸ்குலர் டிசீஸில் அதுக்கப்புறம் ஹைப்பர் கொயாகுலேட்டரி டிசீஸில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அதுக்கப்புறம் டீஹைட்ரேஷன் வருது. நெஃப்ரோட்டிக் சிண்ட்ரோம் வருது. அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து ஷாக்கில் இஸ் த டிஷ்யூ த்ரோமா due to the pregnancy அதுக்கப்புறம் இஸ் லாஸ்ட் ஆஃப் பர்ன்ஸ் சர்ஜரி அதுக்கப்புறம் வந்து லேட் ப்ரெக்னன்சி இந்த செட்டைன் ட்ரக் அதுக்கப்புறம் வந்து அனாரபிக் ஏஜென்ட் தீஸ் வந்து ஓரல் கான்ட்ராக்ஷன் ஆஃப் த ஹியூமன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி ஆன்டி பாஸ்போலிபிட் ஆன்டிபாடின்னு இருக்குது. ஆன்டிகோயகுலண்ட் ஆன்டிபாடின்னு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கார்டியோலிப்பின் ஆன்டிபாடிஸ்ன்னு இருக்குது. இப்போ வந்து டைப்ஸ் ஆஃப் த்ரோம்பைன்னு பார்க்க போகிறோம். டைப்ஸ் ஆஃப் த்ரோம்பையில் வந்து கார்டியாக் த்ரோம்பை இருக்குது. அதுக்கப்புறம் ஏட்ரியல் த்ரோம்பை இருக்குது. வீனஸ் த்ரோம்பை இருக்குது. கார்டியாக் த்ரோம்பையில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அதுக்கப்புறம் வந்து அதை பற்றி அவ்வளோ ஒன்றும் தேவையில்லை. கார்டியாக் த்ரோம்பையில் இவன் வந்து எல்லாத்தையும் த்ரோம்பை வந்து அதுக்கப்புறம் வந்து கன்ஜஸ்டிவ் ஹார்ட் ஃபெயிலியர் அதெல்லாம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஏட்ரியல் த்ரோம்பையில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஏட்ரியில் வந்து டபிள்யூபிசி ஒயிட் பிளேட்லெட் இருக்கா. அதுக்கப்புறம் பிளேட்லெட் லெவல் வந்து எப்படின்னா கீழே வரைக்கும் அக்ரிகேஷன் ஆகி வந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பிளட் ஃப்ளோ வந்து அந்த ஃப்ளோ வந்து ரேப்பிட்லி ஃப்ளோ இந்த ஏட்ரியில் வந்து ரொம்ப ரேப்பிடாக வந்து ஃப்ளோவாக இருக்கும். இந்த பிளேட்லெட் வந்து சென்டரில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்ட்டிகல்ஸ் வந்து குட்டி கீழே இருக்குது. பிளேட்லெட் வந்து கீழே தான் இருக்குது. ஆனால் வந்து இது மட்டும் கொஞ்சம் நடுவில் இருக்குது போல். அதுக்கப்புறம் வந்து லைன் ஆஃப் ஜென் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து ஆர்ட்ரியில் லைன் ஆஃப் ஜென் வந்து ஆப்செண்ட்டாக இருக்கும். அதை வச்சு பார்த்துக்கிறணும்.
லைன் ஆஃப் ஜென் வந்து இது ப்ரெசென்ட்டாக இருக்கும், இது ஆப்சென்ட்டாக இருக்கும். வெயினில் வந்து ஆர்ட்ரியில் வந்து எப்படி சொன்னாங்கன்னா கீழே வந்து டெப்போசிஷன் நடந்திருக்கும், கீழே வந்து த்ரோம்பஸ் வந்து டெப்போசிஷன் வந்திருக்கும் மேனுவலில். அதுக்கப்புறம் ஆக்கல்சிவ் த்ரோம்போசிஸ் வந்து அதுக்கப்புறம் வெயினில் வந்து கொஞ்சம் ரவுண்டாக வந்து த்ரோம்போஸ். எம்பாலிசம் வந்து அங்கங்கேயும் வந்து வச்சுருப்பாங்க, அங்கங்கேயும் வந்து ஸ்வெல் ஆகிருக்கு தான் வந்து எம்பாலிசம்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து வெயின் வந்து ஆக்கல்சிவ் வந்து ரெட்டாக இருக்கும். லைன் ஆஃப் ஜென் வந்து இருக்காது அப்படி சொல்கிறாங்க, சாஃப்ட் லைன் ஆஃப் ஜென் வந்து இருக்காதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பிட்வீன் தி அதுக்கப்புறம் வந்து வெயின் அண்ட் ஆர்டரின்னு இருக்கா. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆர்கன் இருக்குன்னா வாரான் போகிறான், அதில் வந்து என்னென்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆர்டரி அண்ட் வெயினில் வந்து கிளினிக்கல் எஃபெக்டில் வந்து பிளட் ஃப்ளோ வந்து கம்மியாகுது. எடிமா இஸ்கீமியா அதில் வந்து எடிமாவாக வருது. எடிமியா வந்து இதில் இஸ்கீமிக் இன்ஃபெக்ஷன் வருது. லைன் ஆஃப் ஜென் வந்து ஆர்டரியில் இருக்கும், ஆனால் வெயினில் வந்து இருக்காது. லைன் ஆஃப் ஜென் வந்து இருக்காது அப்படின்னு சொல்லி போடணும். இருக்காதனால இதெல்லாம் பண்ணுறாங்க. இப்போ வந்து என்னென்னா பேத்தோஜெனசிஸ் ஃபீச்சர்ஸ் வந்து போட்டுக்கணும். ஃபீச்சர்ஸில் வந்து என்ன சொல்லி போடுறோம்னா பேஸ்ட் ஆன் த பேத்தோஜெனசிஸில் வந்து எண்டோமெட்ரியல் இன்ஜுரி வந்து அதுக்கப்புறம் வந்து ட்ரபிள்ஸாக எண்டோதீலியல் இன்ஜுரி, இந்த இன்ஜுரி ட்ரபிள்ஸாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஸ்டாட்டிக் பிளட் ஃப்ளோ வந்து நடக்கும். அதுக்கப்புறம் வந்து பிளட் ஃப்ளோ வந்து அதுக்கப்புறம் வந்து அசோசியேட்டட் ஆக்டிவ் பிளட் ஃப்ளோ நடக்குது. அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் ஸ்லட்ஜ், அதுக்கப்புறம் வந்து ஸ்லர்ரி, அதுக்கப்புறம் வந்து ஸ்லட்ஜி பிளட் ஃப்ளோ வந்து நடக்குது. சைட் வந்து குரோனிக் செரிப்ரல், அதுக்கப்புறம் வந்து ஃபீமரல் ஆர்டரி, அதுக்கப்புறம் சூப்பர்ஃபிஷியல் டீப் லெக் வெயின், அதுக்கப்புறம் வந்து ஓவரியன் ரெசிஸ்டன்ட் வெயின்னு இருக்குது. ப்ரொபகேஷன் ஆஃப் த இதில் இருக்குது. அதுக்கப்புறம் லைன் ஆஃப் ஜென் வந்து ஆர்டரியில் இருக்கும், ப்ரெசென்ட்டாக இருக்குது, இதில் வந்து இருக்காது. க்ரோத் வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் போகும், சேமாகவே போகும். அதுக்கப்புறம் வந்து சொல்கிறாங்க மைக்ரோஸ்கோப்பிக்கில் வந்து பிளேட்லெட் பிளேயர் வந்து இஸ் அரெஸ்டட் இந்த டார்க் ரெட் கலரில், அதுக்கப்புறம் வந்து வித் த டார்க் ரெட் கலர் ஆஃப் த செல் ஆஃப் த ஒயிட் த்ரோம்பை வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ரெட் செல் மிக்ஸ்டு வித் இது, அதுக்கப்புறம் வந்து அசோசியேட்டட் ஆஃப் த அதுக்கப்புறம் லெஸ் பிளேட்லெட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் அக்கல்சிவில் வந்து இன்கம்ப்ளீட், அதுக்கப்புறம் லியூமன், அதுக்கப்புறம் வந்து அக்ளூஷனாக இருக்குது. கம்ப்ளீட் விஸ்கஸ், கம்ப்ளீட் வெசல் அக்ளூஷனாக இருக்குது. காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து என்னென்னா அதுக்கப்புறம் வந்து இன்ஃப்ராக்ஷன் ஆஃப் ஆர்கன்ஸ் இருக்குது, எம்போலிசமாக இருக்குது. அதுக்கப்புறம் இதான் வந்து ஏட்ரி வெயினை வந்து ஆர்டரி அண்ட் வெயினை வந்து டிஃப்ரென்ஸ்னு சொல்கிறாங்க. ஃபேட் ஆஃப் த்ரோம்போசிஸ் கேட்பாங்க. ஃபேட் ஆஃப் த்ரோம்போசிஸ் வந்து கேட்டாங்கன்னா ஃபேட் ஆஃப் த்ரோம்போசிஸ் அண்டர் த ஃபாலோவிங்கில் வந்து இந்த மாதிரி போட்டுக்கணும். அதுக்கப்புறம் என்னென்னா ஆர்டரியில் மட்டும்தான் வந்து ஜென் ஆஃப் லைன்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டுக்கணும். இப்போ வந்து ஃபேட் ஆஃப் த்ரோம்போசிஸில் வந்து ரெசொல்யூஷன் இருக்குது. ரெசொல்யூஷன் த்ரோம்பஸ் ஆக்டிவேஷன் ஆஃப் த ஃபைப்ரோனோலைட்டிக், தீஸ் ஆர் த சிஸ்டம் இஸ் த கான்சிக்வன்ஸ் ஆஃப் த ரிலீசஸ் டு தி பிளாஸ்மின். வை இஸ் டிசால்வ் இன் த த்ரோம்பஸ் ஆஃப் த த்ரோம்பஸ் வாஸ் கம்ப்ளீட்லி ரிசல்ட் இன் த சொல்யூஷன் இஸ் கம்ப்ளீட்லி a small venous of the thrombus வந்து இருக்குது. யூரோகைனேஸ் ஸ்ட்ரெப்டோகைனேஸ்னால இருக்குதான். ஆர்கனைசேஷன் வந்து என்னென்னா ஆர்கனைசேஷனில் வந்து என்னென்னா போஸ்ட்மார்ட்டமில் வந்து ரப்பரி சாஃப்ட், இதில் போஸ்ட்மார்ட்டம் ஆர்டரின்னு இருக்குது, த்ரோம்பஸ்ன்னு இருக்குது. வெறும் அதுக்கப்புறம் வந்து அட்டானமஸ் அதுக்கப்புறம் த்ரோம்பஸ்ன்னு இருக்குது. இதை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்னா ஸ்லட்ஜி, அதுக்கப்புறம் வந்து ஸ்லாட்ஜி அந்த வீக்கெண்டு அட்டாச்சாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இது இருக்கும். ஆர்கனைசேஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா கேப்பலரி வந்து இதாக இருக்கும். ப்ரொபகேஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த த்ரோம்பஸ் வந்து ஹேஸ் அ என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் த சைஸ், தீஸ் ஆர் த மோர் டெபாசிஷன் ஆஃப் த கான்ஸ்டிடியூயன்ஸாக இருக்குது. அதுக்கப்புறம் த்ரோம்போ எம்பாலிசம் வந்து இஸ் ஏர்லி ஸ்டேஜ் இன்ஃபெக்டட் ஆஃப் த த்ரோம்பையாக இருக்குது. கிளினிக்கல் எஃபெக்டில் வந்து என்னென்னா கார்டியாக் த்ரோம்பை, ஏட்ரியல் த்ரோம்பை, வீனஸ் த்ரோம்பை அப்படின்லாம் இருக்குது. எதில் இருக்குன்னா எதில் கார்டியாக் வீனஸ் த்ரோம்பைன்னு இருக்குது. எடிமா ஏரியா இஸ் டிசைன்டட் ஆஸ் அ புவர் wound healing அண்ட் ஸ்கின் அல்சர் பெயின் இருக்குது. அதுக்கப்புறம் பெயின்ஃபுல் லெக்குன்னு இருக்குது. கேப்பலரி எம்பாலி வந்து தீஸ் ஆர் மைக்ரோ த்ரோம்பை அண்ட் மைக்ரோ சர்க்குலேஷன் ஆஃப் த மைக்ரோ சர்க்குலேஷன் டிசோசியேட்டட் இன்ட்ராவெஸ்குலர் கொயாகுலேஷனில் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க.